நாளுக்காக ஆண்டவருக்கு முதலாவது நன்றி சொல்லுவோம். எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த நாளுக்காக நன்றி சொல்லுவோம். எல்லாரும் thank you Lord, thank you Father, in the name of Jesus. ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தா. நன்றி என்று சொல்லுகிறோம் கர்த்தாதி கர்த்தாவே. நீரே பெரியவர், நீரே உயர்ந்தவர், நீரே மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாதி கர்த்தாவே. நீங்க தான் நல்லவர், நீங்க தான் மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறவர், கிருபையுள்ள தேவனாய் இருக்கிறவர், மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்காக, இந்த பாக்கியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி சொல்லுங்க எல்லாரும். இந்த சபையை நினைத்து கர்த்தர் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. இயேசு என்ற வல்லமையுள்ள நாமத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த சபையை தந்தீங்க, இந்த நாளை ஏற்படுத்தினீங்க, இந்த நேரத்தை ஏற்படுத்தினீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்களை கூட்டி சேர்த்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கவில்லை, ஆனாலும் எங்களுக்கு இந்த பாக்கியத்தை தந்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க பெரியவர், நீங்க உயர்ந்தவர், நீங்க மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம். நீங்க தான் சர்வ வல்லமையுள்ளவர், நீங்க தான் மாறாத தேவனாய் இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொன்னவர், நீங்க தான் உதவி செய்கிறவர், தேற்றவாளனாய் இருக்கிறவர், அதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. நீர் பெரிய காரியங்களை செய்கிறவர், அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க தான் நல்லவர் வல்லவராய் இருக்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் இந்த ஒருமனப்படுத்தி இந்த நாளுக்காக நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் இடைப்பட வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் இந்த சபையை ஆளுகை செய்ய வேண்டும். எல்லா இன்ஸ்ட்ருமென்ட் வாசிக்கிறவர்கள், பாடுகிறவர்கள், எல்லா காரியத்திலும் கர்த்தர் கூட இருந்து வழி நடத்த வேண்டும் என்று வார்த்தைக்காக ஆண்டவர் பரத்திலிருந்து அந்த வார்த்தை அனுப்பப்பட வேண்டும் என்று எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். இயேசுவென்ற வல்லமையுள்ள நாமத்தினால் இந்த நாளுக்காக உமக்கு ஆண்டவரே இந்த நாளை உம் கரத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீங்க தான் ஆளுகை செய்யணும், நீங்க தான் வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா இன்ஸ்ட்ருமென்ட்ஸ் வாசிக்கும் போது, ஆண்டவரே பாடும் போது, துதிக்கும் போது, ஜெபிக்கும் போது கர்த்தரின் கரம் இறங்கி வரத்தக்கதாக, பரிசுத்த ஆவியானவர் முற்றிலும் ஆளுகை செய்யத்தக்கதாக, சபை மக்களை முற்றிலும் ஆளுகை செய்யுங்க, வழி நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓ ஆவியோடும் உம்மையோடும் உம்மை தொழத்தக்கதாக கர்த்தர் வழிகளை துறந்தருளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீங்க தான் பெரிய காரியங்களை செய்யணும், நீங்க தான் உதவி செய்யணும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒரு மனப்பாட்டை கட்டளை இடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம் வல்லமை வெளிப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உங்க பிரசன்னம் இந்த சபையை மூடத்தக்கதாக, தேவ ஆவியானவர் ஆளுகை செய்யத்தக்கதாக நாங்கள் இயேசு என்ற வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர். ஆமென். நாங்கள் ஆண்டவர் துதிக்கும் போது, ஆண்டவரின் நாமத்தை உயர்த்தும் போது, இயேசுவின் நாமத்தை சொல்லும் போதே நமக்குள்ள ஒரு புது பலன் உண்டாகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம், பேய்கள் நடுங்குகிற நாமம், வியாதிகள் நீங்குகிற நாமம், கட்டுகளை அடுக்கிற நாமம், சாபங்களை நீக்குகிற நாமம். நல்ல கைகளை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி இந்த நேரத்தில் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை முன்பாக நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து கொஞ்ச நேரம் நாங்கள் ஜெபிக்கலாமா? கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லாரும் வாயில திறந்து, ஆண்டவரே நீ நல்லவர், நீ போதுமான கர்த்தராய் இருப்பவரே, உமக்கு நன்றி அப்பா. எல்லாரும் வாய்களை விரிவாய் திறந்து அவர் செய்த நன்மையை நாங்கள் நினைத்தொருக்க நன்றி செலுத்துவோமா? அவையானவரே உமக்கு நன்றி ராஜா. அவையானவரே எங்களுக்கு ஆயிரம் நன்மையை செய்தவரே உமக்கு நன்றி அப்பா. நன்றி சொல்ல ஒரு வார்த்தை இல்லையே ராஜா. அவையானவரே உமக்கே நன்றி அப்பா. நன்றி வழிகளை செலுத்துகிறோம் ராஜா. நன்றி என நாதோறும் உண்மையை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. துதிகன மகிமைக்கும் பாத்திரம் நீர் அல்லவோ ராஜா. நீ போதுமான கர்த்தராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அவையானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம் அப்பா. உம்மால் எல்லாம் கூடும் அப்பா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லையே ராஜா. தேவாடி தேவனே உண்மையை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உண்மையை நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம் ராஜா. நீ பெரியவர், பெரிய காரியங்களை காண செய்பவராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உண்மையை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உண்மையை நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம் ராஜா. அவையானவரே அப்பா பிதாவை அன்பான தேவன் நீர் அல்லவோ ராஜா.
ஒருபோது கைவிடாத தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உண்மையை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. முழு மனதோடு உண்மையை நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா. ஆராதனை நாயகன் நீர் அல்லவோ ராஜா. தேவாடி தேவனே, தேவாடி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஒரு தாய் தேய்ச்சுற போல எங்களை தேய்ச்சுபவர், ஆட்சி தேற்றி சுமப்பவராயிருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. தேவாடி தேவனே உம்மை போல வேற தெய்வம் யாரும் இல்லையே ராஜா. கத்தாடி கத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உந்த நாமம் உயர்ந்ததப்பா, உந்த நாம சிறந்ததே ராஜா. யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்ளும் கத்தராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. யெகோவா ரூஃபா, அங்க நல்ல மெய்ப்பராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கும் கத்தராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. தேவாடி தேவனே உமக்கே ஸ்தோத்திரம் ராஜா. எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஒரு நாளும் கைவிடாத தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. தேவாடி தேவனே உமக்கே ஸ்தோத்திரம். உற்சாகமா கரங்களை தட்டி இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும்.
ஆவியானவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. தேவாதி தேவனே, தேவனே நீ சகலம் செய்ய வல்லவராய் நல்லவராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நீ சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆவியானவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. நீ பெரியவர், அற்புதங்களை அதிசயங்களை காண செய்ய வல்லவராய் நல்லவராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. தேவாதி தேவனே, உம் நாமம் சொன்னால் போதும் ராஜா, பேய்கள் ஓடுதையா ராஜா. தேவாதி தேவனே, நீ செய்ய நினைத்ததோடு நாளும் தடைபடாதப்பா. எங்களுக்காக யாவை செய்து முடிக்கும் கர்த்தராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம் ராஜா. தேவாதி தேவனே, நீ போய் சொல்ல ஒரு மனிதர் அல்லவே அப்பா. நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்மே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. துதிகன மகிமைக்கு பாத்திர நீர் அல்லவோ ராஜா. நீர் எங்களோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி தானே அப்பா. தோல்வி எங்களுக்கு இல்லையே ராஜா, நாங்கள் தோற்று போவதில்லையே ராஜா. தேவாதி தேவனே, உம்மே நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. தேவாதி தேவனே, உம்மே நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. தேவாதி தேவனே, உம்மால் எல்லாம் கூடும் ராஜா. தேவாதி தேவனே, தேவாதி தேவனே, தலை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகள் உடைக்கும் தேவன் நீர் எங்களுக்கு முன்பாக போய் செல்பவராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எங்களை வழி நடத்துகிற தேவன் நீர் அல்லவோ ராஜா. ஒரு போதும் கைவிடாத தேவன் நீர் அல்லவோ ராஜா. உங்கள் கண்மலையானவர் நீர் அல்லவோ ராஜா. தேவாதி தேவனே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. கர்த்தாடி கர்த்தரே, உங்கள் தேவையை யாவை சந்திக்கும் கர்த்தராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆவியானவரே, உங்க கிருபதானங்களை தாங்கி இருக்கிறதப்பா. உங்க கிருபதானங்களை நடத்துகின்றதப்பா. அதுக்காண்டி உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கே நன்றி ராஜா. கிருபை இல்லாம நாங்கள் ஒன்றும் இல்லை ராஜா. தேவாதி தேவனே, ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை செய்தவரே உமக்கே ஸ்தோத்திரம் ராஜா. நீ சொன்னதை செய்து முடிக்கும் கர்த்தராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இந்த நாமம் உயர்ந்ததப்பா. இந்த நாமம் இயேசு கிறிஸ்து ராஜா. தேவாதி தேவனே, உமக்கே ஸ்தோத்திரம் ராஜா. தேவாதி தேவனே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உற்சாகமான கரங்களை தட்டி இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம்.
அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையை மாறும். நாம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும், நன்மைகளை செய்கிற இயேசு என்ற நாமம், தேவன் நடுநடுங்கிற நாமம். Thank you Lord, thank you Lord. வியாதிகளை சுகமாக்குற நாமம் அது. அவரின் நாமத்திலே வல்லமை உண்டு. அவரின் நாமத்தினாலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். அவரின் நாமத்தினாலே நாங்கள் விடுதலையாக்கப்பட்டோம். அவரின் நாமத்தினாலே நாங்கள் ஜெயம் கொண்டோம். சாத்தானின் வல்லமைகளை முறியடித்த இயேசு என்ற நாமத்தினாலே, இயேசு என்ற நாமம் ஒன்றே மகிமைப்படத்தக்கதாக. நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனம் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனம் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கே வேறு நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கே வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையானோடு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் எல்லாரும் விசுவாசத்தோடு வல்லமையானோடு நாமம் உண்டு. மனிதருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனிதருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. இயேசு நாமம் எனக்கு போதும், 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 இயேசு நாமம் எனக்கு எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பாருங்க. இயேசு நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டிருக்கிற நாமம். எல்லா நாமங்களுக்கும் மேலாக ஆண்டவரின் நாமம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த நேரத்தில் கர்த்தர் செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாய் இருக்க போகிறது. தேவன் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபெறாது, தடைபெறாது, தடைபெறாது. இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நிகழ்வதாக, அதிசயங்கள் நடப்பதாக, தேவ ஆவியானவர் கிரியை செய்யத்தக்கதாக, தேவ மகிமை வெளிப்படத்தக்கதாக, தேவ ஆவியானவர் கிரியை செய்தல்லுவீராக. ஆண்டவரே உம் நாமம் மகிமைப்படுவதாக. ராஜா உங்க நாமம் ஒன்றே உயர்த்தப்படத்தக்கதாக. ஆண்டவரே உம் நாமம் ஒன்றே மகிமைப்படத்தக்கதாக. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே இப்பொழுது இந்த நேரத்தில் யாருக்கு அற்புதங்கள் தேவையோ அந்த காரியங்கள் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினால். அற்புதங்கள் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினால். அதிசயங்கள் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினால். தடைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால். கட்டுகள் அறுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால். தேவனின் சித்தம் இந்த இடத்தில் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினால். ஜெயம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால். சத்துருவின் திட்டங்கள் அழிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால். பிசாசின் வல்லமைகள் அழிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால். கர்த்தரின் கரமே இறங்கி வருவதால், கர்த்தரின் கரமே இறங்கி வருவதால் இந்த சபையை கர்த்தர் பொறுப்படுங்க. ஆண்டவரே இந்த இடத்தை ஆண்டவர் ஆளுகை செய்வீரார். தேவ பிரசனம் இந்த இடத்திலே, தேவ ஆவியானவர் எங்கென்று அங்கு விடுதலை உண்டென்று வேதம் சொல்லுகிறது. தேவன் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறவர். அவர் மாறாத தேவனாய் இருக்கிறவர். சூழ்நிலைகள் மாறி போகும், கர்த்தாவே மாற்றை மாறாததாய் இருக்கிறது.
நீர் அசைவாடுகிற தேவனாய் இருக்கிறபடியினால் கர்த்தாவே இந்த இடத்திலே பெரிய காரியங்களை செய்ய போறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீங்க பெரிய காரியங்களை செய்ய போறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீரே பெரிய காரியங்களை செய்து எங்களை வழி நடத்தும்படியாக எல்லா காரியங்களை நீங்க பொறுப்படுங்க ஆண்டவரே. நீங்க பொறுப்படுவீராக தேவ ஆவியானவரே. நீங்க பொறுப்படுங்க ராஜா. எல்லாரும் வார்த்தைக்காக எல்லாரும் வாஞ்சியாய் உங்கள் இருதயங்களை திறந்து கொள்ளுங்க. ஆண்டவர் பேச வேண்டும். ஏதோ தானோ என்று நாங்கள் இந்த இடத்தில் இருக்கவில்லை, வரவில்லை. ஆண்டவர் பேசுவார். எதை பேசுவார், எப்படி செய்வார் என்ற ஒரு வாஞ்சியோடு இந்த இடத்தில் இருப்பீர்களானால் கர்த்தர் பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். எல்லாரும் வார்த்தைக்காக எல்லாரும் ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க. எல்லாரும் இந்த சபை முழுவதும் நீங்க ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக இந்த நேரத்திலே சொல்லப்படுகிற வார்த்தைக்காக நாங்களும் சமூகத்திலே வருகிறோம் கர்த்தா. நீங்க தான் இடைப்பட வேண்டும். நீங்க தான் எங்களோடு பேச வேண்டும். தகப்பனும் தாயுமாய் இருக்கிறவர் நீங்க தான் எங்களை உருவாக்கின தேவனாய் இருக்கிறபடியினால் நாங்கள் எந்த இடத்திலே இருக்கிறோம் அந்த காரியத்திலே நீங்கள் அக்கறை உள்ளவராய் இருக்கிறபடியினால் வார்த்தை அனுப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தா. எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து அறிகிற கர்த்தா, இந்த நேரத்திலே நீங்கள் பேசும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஒரு மாற்றத்தை தேவன் கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தா. ஒரு எழுப்புதலை எங்கள் உள்ளங்களிலே ஆண்டவரை கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் உள்ளங்கள் கொழுந்து விட்டு எரியத்தக்கதாக உம் வார்த்தை மாறத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தா. எங்களை மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தா. நீ பேசுவீராக, எங்களோடு இடைப்படுவீராக, எங்களை கற்றுத்தரும்படியாக, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் மாற்றும்படியாக, எங்களுக்கு விடுதலை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு என்ற வல்லமையுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். யாவரும் தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருப்போம். Let us all take our seats in the presence of the Lord. ஆண்டவர் நல்லவராகவே எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். And our God is always good and he is doing things in our life because he is good. யாருக்கு அவர் நன்மை செய்யாமல் இருக்கிறார்? Do you think is he not doing any good to any one of you? இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நன்மை செய்து கொண்டிருக்கிறார். And the people who are here, you need to know he is good to you and he is doing good things to you. ஆண்டவர் தான் நன்மை செய்கிறவர். And it is only the Lord who does the good things. ஆண்டவரை நம்புவோம். And let us all trust him. என்ன சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவரை நம்பும்போது அந்த காரியங்கள் வாய்க்கும். Whatever be the situation, when you trust in the Lord, the things that you want will happen in your way. ஏனென்றால் அவர் உனக்கு முன்பாக போகிறவர். And the reason is he is the one who goes in front of you. சர்வ வல்லமை உள்ள தேவன் உனக்கு முன்பாக போனார் கோணலான காரியங்களை செவ்வாய்ப்படுத்துவார். The God who has the almighty strength and the power, when he goes ahead of you in your path, he will make your path straight if they are crooked. அவர் உனக்கு முன்பாக போனால் நீ பயப்பட தேவையில்லை. In case if he is going ahead of you, you should never be worried or scared. அவர் உனக்கு முன்பாக போனால் நீ சந்தேகிக்கப்பட தேவையில்லை. In case if he is going ahead of you, you should never have to doubt. அவர் உன்னை நடத்துகிற தேவன். Because he is the one who leads you. நல்ல போதகராய் இருக்கிறவர். He is the one who is a good preacher for you. அவர் உன்னை மேய்க்கிற தேவனாய் இருக்கிறவர். And he is also the one who takes care of you. மனிதர்கள் உன்னை மேய்த்தால் அவர்கள் ஆபத்து வரும்போது விட்டு ஓடி போய் விடுவார்கள். If you are being taken care by human beings, remember when you are in a struggle or a danger, they will run away from you. ஆனால் தேவன் உன்னை பேர் சொல்லி அழைத்தவர் உன்னோடியே கூட இருப்பார். But the God who has called you by your name, he will always be there for you. சந்தேகப்படாமல் பயப்படாமல் தேவனின் வார்த்தையை முழுமையாய் நம்புவோம். Let us all trust in him without any doubt, without any confusion. Let us all trust in him with all our heart. அந்த சந்தேகத்துக்கு உங்கள் மனதை விட்டு விடாதீர்கள். Do not leave your heart to those doubts in your life. உங்கள் காரியங்களை கர்த்தர் பார்க்கணும் என்றால் அவருக்கு விட்டு விடுங்கள். And if you want your things to be taken care by the Lord, just leave it into his hands. அப்போதான் செழிப்பாயும் சந்தோஷமாயும் சமாதானமாயும் வெற்றியாயும் நீங்கள் நடக்கத்தக்கதாக கர்த்தர் முன்னாக போவார். And
And that's when your God will be going ahead of you, where you can have the flourishment, the blessing, the peace, and all the good things. என்னென்ன காரியமாய் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கணுமோ கர்த்தரிடத்தில் கேட்டு அதை பெற்றுக்கொள்ளுங்கள். And whatever the things that you need in your life, go and ask the Lord so that you will get it from him. தகப்பனிடத்தில் நீங்கள் கேட்கும்போது அவர் செய்யாமல் இருக்க மாட்டார். When you ask your father, he's a God who never denies your request. அது நன்மையான காரியமாய் இருக்க வேண்டும். And it has to be also good thing. இல்லாவிட்டால் பாம்பை கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? Do you think if you ask for a snake from your father, do you think he will give it to you? உனக்கு ஆபத்து வருகிற காரியங்களை கேட்டால் உனக்கு கொடுப்பாரா? Do you think the things that bring you harm, if you ask for it, do you think your father will give it to you? நன்மையான காரியங்கள் நன்மையான காரியங்கள் பரத்திலிருந்து வர வேண்டும். The good things should always come from the heaven. மோசேக்கு வயது போய்விட்டது, 120 வயது ஆகிவிட்டது. When we look at the life of Moses, he is at the age of 120 years, where he has lost all of his age. இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்த ஒரு மகா பெரிய தீர்க்கதரிசி. He is a prophet who led the people of Israel. தேவனோடு பேசுகிற ஒரு மனிதன். He is also the person who speaks to the Lord. தேவரின் சத்தத்தை கேட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிற மனுஷன். And he is also the one who hears the voice of the Lord and tells that to the people of Israel. அவனுக்கு வயது வந்து விட்டது, 120 வயது தாண்டி விட்டது. And he has attained a greater age, which is 120 years in his life. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களையும் யோசுவாவையும் கூப்பிடுகிறான். And now he is calling over the people of Israel and also Joshua. உபாகமம் 31வது அதிகாரம். Let's turn our Bibles to Deuteronomy chapter 31 8வது வசனம். and the verse 8. உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கத்தான் போகிறது. And today there's going to be surely a miracle going to happen in your நீங்கள் life. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். And if you trust in him, you will be able to see his glory in it. அற்புதங்களை செய்கிறவர் இறங்கி வந்திருக்கிறார். The God who does miracles has come down to you today. உங்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணும் என்றால் அவருக்கு விட்டு விடுங்கள். And if in your life, if there needs to be a change in your life, you need to leave your things to the Lord. அவர் தொடுகிறதை நீங்கள் அனுபவிக்கணும் என்றால் அவரை விட்டு விடுங்கள். And if you want him to give you the things that you need, then you have to allow yourself to give it to him. நீங்கள் எங்கு போனாலும் ஒருவர் வர்றது போல தோன்றும். And wherever you go, there will always be someone who is ahead near you. அது தேவாதி தேவனின் அது பாதுகாப்பாய் அரவணைப்பின் காரியமாய் இருக்கு. And that is the one where the Lord, the Holy God, is with you, where he is trying to console you and take care of you. நீங்கள் சந்தேகப்படாதீர்கள். And you never have to doubt. ஆனால் தேவன் உனக்காக யுத்தம் பண்ணுகிற நாளாய் இருக்கிறது. And this is the day where the Lord is going to fight your fight for you. மோசேக்கு வயது சென்று போனது. And we see the days have become older for Moses. உன்னை அழைத்தவருக்கு அவர் மாறாமல் உன்னை நடத்துவார். And உன்னை அழைத்தவர் மாறாமல் உன்னை நடத்துவார். the God who has called you, he will lead you without changing. உபாகமம் 31வது அதிகாரம் 8வது வசனம். Let's turn our Bibles to Deuteronomy chapter 31 and verse 8. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். It is the Lord who goes before you, he will be with you, he will not leave you or forsake you. Do not fear or be dismayed. இப்போ மோசே யோசுவாவை பார்த்து சொல்லுகிறான். And today, and now we have this situation where Moses is looking at Joshua and telling this. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். And he says, it is the Lord who goes before you. அவர் உன்னோடு இருப்பார். And he says, he will be with you. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. He also says, he will not leave you or forsake you. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். And do not be fear or be dismayed. And that's what he told to Joshua. அவன் யோசுவாவுக்கு சொல்லுகிறான். And this is what he tells to Joshua. என் வயது போயிட்டு இனி யோசுவாவா தான் டேக் ஓவர் பண்ணி இந்த ஜனங்களை நடத்துகிற காலம் வருகிறது.
Because his days and age has passed to a greater one, and he knows Joshua has to be there to lead the people. யோசுவா தேவ சமூகத்தை விட்டு விலகாமல் அங்கே இருக்கிற மனிதன். And we see Joshua is a person who does not leave the presence of the Lord, who is always in that place. தேவனின் பிரசன்னத்திலே இருக்கிற மனுஷனை தேவன் எழுப்புகிறவராயிருக்கிறார். The person who is in the presence of the Lord will lift such kind of people. அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் மனித ஜன கூட்டத்தை நடத்த முடியும். And only the people who are like that, only they can lead the group of people. அப்போதான் அந்த கூட்டத்தின் மத்தியில தேவன் கிரியை செய்ய முடியும். And that's when God can do mighty things amongst that group. அந்த நம்பிக்கையோடு தேவ சமூகத்தில் ஓடி வந்து தேவனை பார்க்க துடிக்கிற ஜனங்கள் மத்தியிலே தேவன் கிரியை செய்கிறவர். When we come to his presence with trust in him and belief in him, and that's when God will do greater things in the life. உங்கள் வாழ்க்கையில அநேக காரியங்கள் வெற்றியா நடக்கணும் என்றா தேவ பிரசன்னத்தில் நீங்கள் தங்கி இருக்கணும். And in case in your life, if there needs to be victorious things happening in you, then you need to be in the presence of the Lord at all times. மோசே தேவ பிரசன்னத்தை அங்கு சுதந்தரித்துக் கொண்டவன். And we see Moses is also the person who owns the presence of the Lord. தேவனின் சத்தம் கேட்கணும் என்றா நீ தேவ பிரசன்னத்தில் இருந்தால் தான் தேவனின் சத்தம் கேட்கும். இல்லாவிட்டால் வேறு வேறு சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும். If you want to hear the voice of the Lord, you need to be in the presence of the Lord. That's when you can hear it. If you hear something else, then you're not in his presence. வேறு வேறு சத்தங்கள் கேட்டால் சோர்வுதான் உண்டாகும், பலவீனம் உண்டாகும், வியாதிதான் உண்டாகும். And when you hear the voices that are not from the Lord, then you will be led into sicknesses, you will be led into fearful things and all the weakness things. பயமும் கலக்கமும் உண்டாகும். And it also says you will get fear and also be dismayed. தேவன் உனக்கு போனா பயம் இருக்காது, கலக்கம் இருக்காது, சந்தேகம் இருக்காது. அப்போ தேவன் உன்னை நடத்த அவருக்கு அனுமதி கொடுத்தாய் என்று அர்த்தம். And when God goes ahead of you, you need to know your life will be without fear, without dismay, or anything that will lead you into trouble. உபாகமம் 31வது அதிகாரத்திலே 3வது வசனத்தை முதலாவது வாசிப்போம். Let's first read verse 3 of chapter 31 in Deuteronomy. உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார். நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய். கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவான். The Lord your God himself will go over before you. He will destroy these nations before you, so that you shall dispossess them. And Joshua will go over at your head as the Lord has spoken. உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். It is your God who goes himself, who will go over before you. அப்போ தேவன் உனக்கு முன்பாக கடந்து போனா உனக்கு விரோதமாய் எழும்புகிற காரியங்களை தேவன் அழித்து போடுவார். And when God goes over before you, the things that are rising up against you, he will dispossess them and destroy them. உனக்கு விரோதமாய் வருகிற வியாதிகள், சோர்வுகள், பலவீனங்களை கர்த்தர் அழித்து போடுவார். The things that are trying to bring you sickness, the weaknesses and all the weary things, he will destroy all of them when he goes ahead of you. வறுமையான காரியங்களை கர்த்தர் அழித்து போடுவார். He will take away all the poor things, famine things in your life. அப்போ நீ தேவன் சொன்ன அந்த வாக்குத்தத்தங்களை நீ பெற்றுக்கொள்கிறவனாய் மாறுவாய். Then you will turn yourself to be the person who receives the God's things. கர்த்தர் எனக்கு முன்பாக, என் குடும்பத்துக்கு முன்பாக, என் பிள்ளைகளுக்கு முன்பாக அவர் கடந்து போக நீங்கள் அனுமதிக்க வேண்டும். And you need to allow the Lord to go in your life, so that he will be there to lead your life, your family, your children and everyone around you. 6வது வசனம். Let's read verse 6 again. நீங்கள் பலங்கொண்டு திடமனதாய் இருங்கள். அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். Be strong and courageous. Do not fear or be in
dread of them. For it is the Lord your God who goes with you. He will not leave you or forsake you. நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள். Let you be strong and courageous. பலனை தேவ ஆவியானவர் உங்களுக்கு தருவார். And the Lord, the Holy God, will give you the strength. திடமனதாய் இருந்தால் தான் ஒழுங்காய் முடிவெடுக்க முடியும். Only when you are courageous, that's when you can take good decisions. நீங்கள் யாருக்கும் பயப்பட தேவையில்லை. And you do not have to scared or fear about anything or anyone. எந்த காரியத்திலும் என்னத்துக்கு பயப்படும்டா பாவத்தை செய்ய பயப்படணும். You should never be scared of anything. Only thing that you should be scared of is for doing a sin. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய பயப்படணும். You should always be scared to do the things which are the things which the Lord does not like. தேவன் நம்மோடு இருக்கிறார். And God is with us. அந்த உணர்வு இருக்கின்றதா? And we need to have that feeling. Do we have that? அந்த உணர்வோடு நாம் செயல்பட வேண்டும். And we need to act by having such a feeling in us. கர்த்தர் எங்கு போனாலும் என்னோடு கூட இருக்கிறார். And wherever I go, the Lord is always with me. நான் எந்த தேசத்துல போனாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். Wherever or whichever country I go, God is there with me. குடும்பத்தோடு கர்த்தர் இருக்கிறார். God is with my family. சபையோடு கர்த்தர் இருக்கிறார். The God is with the temple. ஆண்டவர் இருக்கிறார் என்ற ஒரு புத்தி வரணும். And we need to have a consciousness where we know that the God is always there with us. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். And our God is with us. யாத்திராகமம் Let's turn our Bibles to Exodus 13வது அதிகாரம் chapter 13. 21வது வசனம். And the verse 21. அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சங்காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். யாத்திராகமம் 13வது அதிகாரம் 21வது வசனம். And the Lord went before them by day in a pillar of cloud or to lead them along the way, and by night in a pillar of fire to give them light, that they might travel by day and by night. அவர்கள் இரவும் பகலும் வழிநடத்த கூடும்படிக்கு கர்த்தர் பகலிலே அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவிலே அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். And here it says the Lord went in front of them, ahead of them, so that they can travel by night and by day, where in the night he was a pillar of fire, and in the day where he was a pillar of cloud to lead them. அவர் எதுக்காக முன் செல்கிறார் என்றா, And why does he go ahead of us? பாதையை காண்பிக்க அவர் முன் செல்கிறார். And he is going so that he can show the way. உங்களுக்கு தெரியாத அந்த பாதையை தேவன் காண்பிக்கணும் என்றா தேவன் முன் செல்லணும். In case if you want to see the paths where you could not see it, then in that case that's when God has to go ahead of you. பாதை இல்லை என்றா அவர் முன் சென்று பாதையை உருவாக்க நீங்கள் அனுமதிக்க வேண்டும். And in case if there is no way at all for you to go, you need to allow him to go ahead of you, to go before you, so that he will create paths for you. அப்போதான் நாம் அழிந்து போகாதபடி இருளுக்குள் கிடைக்காதபடி அப்படியே தேவன் நடத்த நாம் அனுமதித்து காரியங்களை விட்டுவிட வேண்டும். And that's when we need to allow him to do the things so that we do not be stuck in darkness or stuck in things where we cannot go forward at all. கடந்து போக அவருக்கு அனுமதி கொடுக்க வேண்டும். And we need to allow him so that we can go ahead of things. சபை என்றா என்ன? What is a temple? What is சபை என்றா என்ன? What is தேவ a சபை church? என்றா என்ன? What is the presence of the Lord? தேவன் அசைவாடுகிற இடம். The place where the Lord hovers among. அங்கு ஜெப வீடு என்று அழைக்கப்படுகிற இடம். And that is the place where it is called the prayer house. அங்கு மறுரூப மாற்றம் உண்டாகுகிற இடம். And that is the place where you are
going to be transformed. சபை என்றால் சாதாரணமானதல்ல. And it is not an ordinary thing when we say it is a church. இந்த வேதத்தை படிக்கும்போது சபை எவ்வளவு அந்த உன்னதத்துக்கு இருக்கிறது, நீதிக்கு நடத்துகிறது, பரலோகத்துக்கு நேராக நடத்துகிற இடமாய் இருக்கின்றது. And when we read this word of God, we will understand the reason and the purpose of the temple and how it helps us to go towards the heaven. அங்கு காண்பிக்கிறதாய் காணப்படும். And it is also the one which will show the ways to us. உருவாக்கப்படுகிற இடமாய் இருக்கிறது. And it is also the place where you are getting created. கற்றுக்கொள்கிற இடமாய் இருக்கிறது. And it is the place where you learn things. பரிசுத்த கூட்டம் கூடுகிற இடமாய் இருக்கிறது. And that is the place where the holy people gather. அவர் உருவாக்குவார். And he is the one who creates. உங்கள் வாழ்க்கையிலே என்ன காரியங்கள் உருவாக்கப்படணுமோ அந்த காரியத்தை கர்த்தர் முன் சென்று உருவாக்குவார். And whatever the things that has to be created in your life, God will go before you in that path and he will create things for you. உங்களுக்கு ஒரு வார்த்தையை தேவன் பரத்தில் இருந்து அனுப்பி இருந்தால் அதை செய்ய அவர் கடந்து போகிறவராயிருக்கிறார். And if God has given you word from heaven that he will do it to you, he will do it to you. அதற்கு எதிராய் எழும்புகிற சூழ்ச்சிகளை அதம் பண்ணுவார். And he will also take control of the things that are rising up against those things. யாத்திராகமம் 12வது அதிகாரம். Let's turn our Bibles to again Exodus chapter 12 23வது வசனம். and the verse 23. கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதுக்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதுக்கு வரவிட்டாமல் வாசலை விட்டு கடந்து போவார். வாசற்படியை விலகி கடந்து போவார். For the Lord will pass through to strike the Egyptians, and when he sees the blood of the on the lintel and on the two doorposts, the Lord will pass over the door and will not allow the destroyer to enter your houses to strike you. கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதுக்கு கடந்து வருகிறவர். And here we see the Lord will pass through to strike the Egyptians. இப்ப இஸ்ரவேல் ஜனங்களை பாடுபடுத்துகிறவர்களை அங்கு சந்திக்க வருகிறார். And today and there he is coming to meet the people of Egyptians who were torturing the people of Israel. அதே போலதான் உங்களுக்கு வியாதி வந்துட்டா, போராட்டம் வந்துட்டா, அதை அதம் பண்ண கர்த்தர் கடந்து வருவார். In the same way, God will strike the things that is trying to disturb you. In case if it is sickness, if it is a problem, he will be there to strike it out. எங்களை விடுதலையாக்க கடந்து வருவார். And he will come over so that we can be freed. ஏனென்றால் உங்களை இயேசுவின் நாமத்தினாலே விடுதலையாக்கி இருக்கிறார். And the reason is because in the name of the Jesus Christ he has freed us. ஆண்டவர் எங்களை பிள்ளையாய் மாற்றினது அவரின் நாமத்தை மகிமைப்படுத்த. And the reason why he made us to be his children is that so that we can glorify his name. உங்களை வதட்டிக் கொண்டிருக்கிற பயங்கள் போராட்டங்களை அதம் பண்ணத்தக்கதான நாட்களாய் இருக்கிறது. And the days will come where all the things that are troubling you, that are making you scared, God is going to strike them out. விடுதலை செய்யத்தக்கதாக அவர் கடந்து வருவார். And God will pass so that he can make you free from all those things. ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் போராட்டத்தோடும் பயத்தோடும் கஷ்டத்தோடும் இருந்த அந்த காரிய சூழ்நிலையில ஆண்டவர் அவர்களை விடுதலையாக்க அந்த தேசத்தை அவர்கள் எல்லாத்தையும் அழித்து போடத்தக்கதாக அவர் கடந்து வருகிறார். எதற்காக? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தபடியினார். And the reason why God is passing through the places of Egypt is that the people of Israel who were in that place, they were tortured, they were put to trouble, they were having all those problems because of the Egyptians. To meet those things, to handle those things, he come to that place to strike out all the things. ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற அங்கு கடந்து வந்தார். And he is also passing over that place
because he has promised to Abraham about the people of Israel, and for that he is going over that place. அவர் சொல்லிவிட்டார், இந்த கூட்டம் அந்த தேசத்துக்கு போகும், அந்த தேசத்து மக்கள் இந்த கூட்டத்தை அடிமைத்தனத்திலே வைத்து அவர்கள் அங்கு சேவிப்பார்கள் என்று ஆபிரகாமுக்கு ஆண்டவர் முன் குறித்து விட்டார். And God has told to Abraham about the people of Israel that they will be going to the land of Egypt, where these people of Israel will be treated as slaves, where they will have so much of problems and struggles, and they will serve the Lord at that time. பாருங்க, ஆண்டவர் சொன்னா அவர் செய்வார். And if God has told something, he will surely do it. அது முடியாத காரியமா இருக்கட்டும், அந்த முடிய பண்ண ஆண்டவர் இறங்கி வருவார். And in case if it is a thing which could not happen, he will come down to make it happen. அந்த காரியத்தை செய்து முடிக்கத்தக்கதாக ஆண்டவர் கிருபை தயவு பாராட்டுவார். And God will show his grace and mercy because of the things that he has promised. He will come down to show and do it for you. ஏனென்றால் உங்களுக்கும் தேவனை சேவிக்காதவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணணும் அல்லவா? And the reason why he does that is because he wants to show the difference between the people whom they serve the Lord and the people who do not serve the Lord. இந்த ஜெப வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரும் தேவனை சேவிக்கிறவர்களாய் இருக்கணும். And the people whoever is in this place, in this prayer house, they should be the one who serves the Lord. அப்போதான் ஒரு வித்தியாசம் உண்டாகும். And that's when there will be a difference in you. எகிப்தியருக்கும் இஸ்ரவேல் ஜன கூட்டத்துக்கும் ஒரு வித்தியாசம் உண்டாகும். And that's when there will be a difference between the people of Israel and the people of Egypt. அவர்கள் பேசுகிறது நடக்கிற காரியத்தில் வித்தியாசம் உண்டாகும். And then there will be difference in the way that they talk and the way they do. தேவனுக்கு பிரியமான காரியங்களை இஸ்ரவேல் கூட்டங்கள் செய்யத்தக்கதாக ஒரு வித்தியாசம் உண்டாகும். And there will be a situation where the people of Israel would be able to do the things which are not good at him. யாத்ராகம் 11வது அதிகாரம். Let's turn our Bibles to Exodus chapter 11 again. 7வது வசனம். And the verse 7. ஆனாலும் கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் பண்ணுகிற வித்தியாசத்தை நீங்கள் அறியும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரர் அனைவருக்குள்ளும் மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் வரைக்கும் ஒரு நாயாகிலும் தன் நாவை அசைப்பதில்லை. But not a dog shall growl against any of the people of Israel, either man or beast, that you may know that the Lord makes a distinction between Egypt and Israel. அதான் வித்தியாசம். And that is the distinction and difference. தேவனுக்கு சேவிக்காதவர்களுக்கும் சேவிக்கிறவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை இப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் செய்வார். And God will do the things in such a way, like we see here, for the people who serve him and for the people who do not serve him. அப்படிப்பட்ட தேவன் நமக்கு முன்பாக கடந்து போகிறார். And we are having such a great God who is going before of us. உங்கள் வாழ்க்கையில அதிசயத்தை செய்கிறவரை அவர் முன் செல்ல விட்டு விட வேண்டும். And you need to allow the Lord who goes ahead of you, who does miracles to you. உங்கள் பலத்துல உங்கள் ஞானத்துல நீங்க செய்தா கடைசியில தோல்விதான் வரும். In case if you ever do or try to do the things with your own strength, with your own wisdom or knowledge, you need to know at the end there will only be fall. தேவனே என் காரியத்தை பொறுப்படும். And oh Lord, take care of my things. தேவனே எல்லா பகுதியிலும் நீர் ஆளுகை செய்யும். Lord, you take dominion over all the things in my life. இந்த செல்லிலேயும் நீர் ஆளுகை செய்யணும். Lord, you have to take dominion in each and every cell of my body. ஏனென்றால் நீர்தான் உருவாக்கினீர். Because it is you who created us. அவயவங்கள் ஒவ்வொன்றும் 100% வேலை செய்யணும். And each and every part of the body has to work in complete manner. நீர்தான் அதை உருவாக்கினீர். And it is you who created it. அது செயல்படத்தக்கதாக நீர் உதவி செய்யணும். And you need to help us so that it works properly. பாருங்க, மோசேக்கு ஒரு விருப்பம் ஆசை வந்து விட்டது. And here we see Moses
has wanted something. தேவனுடைய மகிமையில் இருந்து தேவனின் மகிமையை காணணும் என்ற ஒரு ஆசை. And his wanting is that he wants to be in the presence of the Lord, and he wants to see the glory of the Lord. நமக்கு அந்த ஆசை வந்திருக்கிறதா? And do we have such kind of wantingness in our life? உபவாசித்து தேவனின் வார்த்தையை தியானித்து தேவனின் மகிமையை ஆண்டவரே காண்பிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை விருப்பம் வந்திருக்கிறதா? Are we having such kind of wantonness in our life as well, where we be in the presence of the Lord with fasting and seek him? யாத்திராகமம் Let's turn our Bibles to Exodus. 33வது அதிகாரத்தை திருப்புவோம். Let's turn our Bibles to chapter 31. 18வது வசனம். 31 and verse 18. 33வது அதிகாரம் 18வது வசனம். Sorry, it's chapter 33 and verse 18. அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். Moses said, "Please show me your glory." ஆண்டவரின் மகிமையை காணணும் கர்த்தாவே. And he says, "Please show me your glory, Lord." அதை காண்பித்தருளும் ஐயா என்று அவன் கேட்கிறான். And here he says, he asks with pleasing words, saying, "Please show me your glory." இப்படி ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கேட்க வேண்டும். And each and every children of God should ask the Lord like this. தகப்பனின் மகிமையை நாம் காண்று அதன் மூலமாய் மூடியிருக்க வேண்டும். And we need to see the glory of the Lord, and we need to be covered with his glory. ஆண்டவரின் வார்த்தை வருகிறது. And the word of the Lord comes to him. 19வது வசனம். In the verse 19. அதற்கு அவர், என்னுடைய தையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன். எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று சொல்லி. And he said, "I will make all my goodness pass before you, and you will proclaim before you my name, the Lord. And I will be gracious to whom I will be gracious, and will show mercy on whom I will show mercy." என்னுடைய தயை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி. And he says, "I will, with all my goodness, I will pass before you, கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். and I will proclaim the name before you. எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ, And to whom I want to be gracious, அவன் மேல் கிருபையாய் இருப்பேன். and I will be gracious upon him. எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன். And to whom I want to show mercy, I will show mercy to him. அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளணும். And we need to get that mercy. அந்த கிருபையினால் தான் நாங்கள் நிலை நிற்கிறோம். And it is only because of his grace we are standing. அந்த தயவினால் தான் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். And it is because of his mercy we are receiving his blessings. ஆண்டவர் கிருபையுள்ளவர். And our God is gracious. அதை புரிந்து கொள்ளணும். And we need to understand that. ஆண்டவரே நீ முன் செல்லுகிறது கிருபையை காண்பித்தருளு. And Lord, you are going ahead of us, and let you show your mercy on us. கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். And God will make it happen. அந்த மகிமையை காண்பித்தருளுவார். And he will show his glory to us. உன்னை அவரின் கரத்தினால் மூடி அந்த மகிமையை காண்பிக்க அவர் ஒரு வழியை உண்டாக்குவார். And he will cover us with his glory, and he will show his path that we have to go. நாம் என்ன விரும்பணும்? கர்த்தரை பார்க்க மகிமையை பார்க்க விரும்பணும். And what we need to seek is that we need to seek the Lord, to see him and to see his glory. அவரின் இடத்துக்கு வந்தாதான் அந்த காரியங்கள் நடக்கும். And those things will happen only when we go to him, the place where he is. அது தேவன் உலாவுகிற இடமாய் இருக்கணும். And the place that we have to go should be the place where the God is hovering on it. தேவன் உலாவி கிரியைகளை செய்கிற இடத்துல நீ இந்த காரியத்தை கேட்பாயானால் நிச்சயமாய் ஆண்டவர் தன் மகிமையை காண்பித்தருளுவார். And in case if you are in the place where his glory is amidst in that place, then he will, because you
you're listening this word of grace, and you will receive his grace. பாருங்க, பேதுருக்கு ஒரு ஆசை, பெரிய ஆசை அது. And here we see Peter also has a greater likeness. அங்கு ஆண்டவர் கடலில் நடக்கிறார் என்று அதை கண்டபோது நானும் நடக்கணும் என்று அவன் ஆசைப்பட்டான். And we see when he saw the Lord walking on the sea, he also wanted to walk like him. ஆண்டவர் நடந்ததை போல தானும் கடலில் நடக்கணும். And the way that the Lord walked on the sea, he also wanted to walk like him on that sea. எல்லா சீசரும் இருக்கிறார்கள். And there are other disciples amidst around them. அந்த சூழ்நிலையில் அவர்கள் பயந்து கலங்கி போயிருக்கிறார்கள். And the people, the disciples, along with Peter, they were scared, they were worried. ஆனா பேதுருக்கு ஆசையை கர்த்தர் நிறைவேற்றினார். But there, God fulfilled the wanting which Peter had in his time, at that time. அன்று செய்தவர் இன்றும் செய்ய வல்லவராயிருக்கிறார். And the God who was able to do greater things on that day, he is still capable of doing it today. அவர் நிறைவேற்ற கடந்து செல்கிறவராயிருக்கிறார். And he is going before of us so that he can fulfill things for us. அப்படிப்பட்ட தேவனை நாம் சேவிக்கிறோம் தேவ பிள்ளைகளே. And we are worshiping such a wonderful God, dear children of God. ஏன் இவ்வளவு தூரம் ஓட வேண்டும்? And why should we have to run for such a long time? ஏன் இவ்வளவு காரியங்களை நாம் செய்ய வேண்டும்? And why do we have to do so many things? தேவன் உலாவி எங்கள் வாழ்க்கையிலே காரியங்களை செய்யணும் என்பதற்காக ஆண்டவர் உலாவுற இடத்தில் நாம் வருகிறோம். And why we are doing all of this is because we want to be in the place where his presence is, and also we want him to do things in our life. யாத்திராகமம் 34வது அதிகாரம் எப்படிப்பட்ட கர்த்தர் நம் கர்த்தர். And let's turn our Bibles to Exodus 34 to see how our God is. யாத்திராகமம் 34வது அதிகாரம் 6வது வசனம். Let's read verse 6 of chapter 34. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமுள்ள தேவன். The Lord passed before him and proclaimed, the Lord, our God, merciful and gracious, slow to anger and abounding in steadfast love and faithfulness. அவர் கர்த்தர் கர்த்தர். And the Lord, இரக்கமும் merciful கிருபையும் and gracious, நீடிய சாந்தமும் and slow to anger மகா தயவும் and abounding in steadfast love. தயவும் உள்ள தேவன் நம் தேவன். He is a God who is gracious upon us. அப்படிப்பட்ட தேவனை நாம் சேவிக்கிறோம். And we are worshipping such a great God. அவர் இரக்கம் மனதுருக்கம் உடையவர். And he is the one who has steadfast love and mercy upon us. மனதுருகி அற்புதங்களை செய்வார். And he does things by showing his love. மரித்தவனை உயிரோடு எழுப்பத்தக்கதான கிரிகைகளை செய்ய வல்லவராயிருக்கிறார். And he has the glory where he can even lift up the person who is dead. ஆனா நமக்குள்ள எங்கள் தேவன் உருவாக வேண்டும். And what we need to have in us is that we need to have the Lord be created in us. கிறிஸ்து நமக்குள் உருவாக வேண்டும். The Christ has to be in us. அப்போதான் காரியங்கள் சித்தியாய் மாற்றத்தக்கதாக காரியங்கள் வாய்க்கும். And that's when things will happen in our way. ஆண்டவர் நமக்குள் உருவாகி காரியங்களை செய்ய அனுமதிக்கணும். And we need to allow the Lord to be born in us and do things in us. உணர வேண்டும். And we need to feel that. அவரின் சத்தத்தை கேட்க வேண்டும். And we need to hear his voice. ஆண்டவரின் மகிமையை காணணும், பார்க்கணும். And we need to seek his glory and see his glory. அப்போ உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும். And then there will be a change in your life. அவர் பேசும் தேவன் அல்லவா? Because he's a God who speaks, right? அவரின் மகிமையின் நீங்க காணத்தக்கதாக உங்கள் கண்களை திறக்க அவர் வல்லவர் அல்லவா? And because he is the one who can open your eyes so that you can see his glory. ஆபிரகாமோடு பேசின தேவன் நம்மோடும் பேச வல்லவர்.
And our God is totally capable of speaking to us in the same way He spoke to Abraham. மோசைக்கு மகிமையை காண்பித்த தேவன் நமக்கும் அந்த மகிமையை காண்பிக்க வல்லவராயிருக்கிறார். And the God who showed His glory and mightiness to Moses, He is also capable of showing His mightiness to us. ஆபிரகாமுக்கு நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று காண்பித்தார் அல்லவா? And did He not show, the Lord Himself showed to Abraham that He is the Almighty God. ஆபிரகாமுக்கு யெகோவா ஈரேயாய் இருக்கிறவர் என்று காண்பித்தவர் அல்லவா? And Lord showed Himself as Jehovah Jireh, the provider, to Abraham. அவர் அசைவாடுகிறவர். And He is the one who is amidst us. உனக்கு முன்பாக போகிறவர். He is the one who goes before us. யோபு பக்தரின் வாழ்க்கையை பாருங்க. When we look at the life of Job, எல்லாம் போராட்டம். everything was a problem in his life. எல்லாம் எதிர்ப்பு. Everything was against him. அவன் சரீரம் எல்லாம் அழுகிட்டு. And his body is completely decayed. அவன் தேவன் கடந்து போகிறதை காணல. He did not see the Lord who was passing by him. தெரியல புரியல. He could not understand, he could not know it. யோபு 9வது அதிகாரம். Let's turn our Bibles to the book of Job, chapter 9. 11வது வசனம். Chapter 9 and verse 11. இதோ அவர் என் அருகில் போகிறார், நான் அவரை காணேன். அவர் கடந்து போகிறார், நான் அவரை அறியேன். Behold, he passes by me, and I see him not. He moves on, but I do not perceive him. சில வேளையில நம் காரியத்துல எல்லாம் போராட்டமாக இருக்கும்போது சில வேளை தெரியாமல் புரியாமல் விளங்காமல் இருக்கும். Sometimes when we have struggle in our life, when there is a problem in our life, we would not understand anything that is happening around us. எனக்கு கற்பித்ததை உங்களுக்கு போதிக்கிறேன். I'm just teaching you what God has taught me. ஒரு தேவ மனிதன் சொன்னதை அவர் தகப்பனாய் ஆவிக்குரிய தகப்பனாய் எனக்கு சொன்னதை உங்களுக்கு சொல்லுகிறேன். And as a heavenly Father who has told me what He told me, and I am telling that to you. இல்ல ஊழியக்காரன் எனக்கு கற்பித்தது. Oh, sorry, the servant of God who taught me, I am teaching that to you. உங்களுக்கு ஜெபிக்க முடியாத சிச்சுவேஷனா? If there is a situation where you could not pray, எல்லாம் போராட்டமாய் எதிராய் இருக்கின்றதா? is there everything that is problem, everything that is against you? அப்போ என்ன செய்யணும் தேவ பிள்ளைகள்? And dear children of God, what do you need to do at that time? பாட்டு கிறிஸ்தவ பாட்டு பெரக்ஸ்மென்ஸோ ஆவிக்குரிய பாட்டை போட்டு நீங்கள் கேட்க வேண்டும். During that time, what you need to do is that to listen to the songs which tells about the Lord. It could be any song it could be from Berkman's or anything, but you have to listen to the God songs. அந்த ஆவிக்குரிய பாட்டை நீங்கள் பாட ஆரம்பிக்க வேண்டும். And you need to start singing those spiritual songs. அப்போது தேவ ஆவியானவர் உங்களுக்குள் ஒரு அசைவை கொண்டு வருவார். And then the Holy Spirit will bring a change in your life. அப்போ தேவ ஆவியானவர் அசைவாடுகிறதை ஆண்டவர் உங்களுக்குள் கிரியை செய்கிறதை நீங்கள் ஈஸியாய் அறிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். And then what will happen is that when the Holy Spirit does a thing in your life, when you hear the songs, the spiritual ones, then you would be able to understand the things that He is trying to do in you and around you. அப்போ பாடுவீர்கள், துதிப்பீர்கள், ஜெபிக்க ஆரம்பிப்பீர்கள், தேவ வசனத்தை தியானிக்க ஆரம்பிப்பீர்கள். And then what will happen is that you will start singing those songs, you will start praising, praying and worshiping and doing all the good things. பரலோகத்தின் மகிமை உங்கள் அறையை, நீங்கள் இருக்கிற இடத்தை நிரப்ப ஆரம்பிக்கும். And then the glory from the heaven will start filling you and the place, the room that you are in. யோபு 16வது அதிகாரம். Let's turn our Bibles to the book of Job, chapter 16 19வது வசனம். and the verse 19. இப்பொழுதும் இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி பகர்கிறவர் உன்னதங்களில் இருக்கிறார். Even now, behold, my witness is in heaven, and he who testifies for me is on high. பாருங்க, இந்த சூழ்நிலையிலும் அவன் சொல்லுகிறான்,
பரலோகத்தில் இருக்கிற தேவன் எனக்கு சாட்சியாயிருக்கிறார். And even in this situation that he's going through, in that time also he's saying, behold, my witness is in heaven. அது நமக்கு தேவையாய் இருக்கிற சூழ்நிலை, எந்த சூழ்நிலையாய் இருந்தால் பரலோகத்தின் தேவன் என்னை பார்க்கிறார். And we need to have the same thing in our life as well. Whatever be the situation I'm going through, my Lord is looking at me from my heaven. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று யோபு சொல்லுகிறான் பாருங்க. And Job is also telling, my Redeemer is always alive. அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். And he also tells, during the end days of the earth, he will be the one who will be standing. அப்படி ஒரு விசுவாசம் நமக்குள் வேண்டும். And we need to have such a faith in ourselves as well. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். My God, my Redeemer is alive. என் தேவன் எனக்கு சாட்சியாய் அவர் சொல்லுவார். And my God will be a witness to me. எனக்காக யுத்தம் பண்ணுவார். And he will fight the war he will fight the fight for me. யோர்தான் எனக்கு எதிராய் எழும்பினாலும் அதை பின்னிட்டு போக கர்த்தர் எனக்கு முன்பாக போவார். Even if the river Jordan is trying to devour me, God will go over me so that the Jordan will go back. அதான் சங்கீதக்காரன் சொல்லுறான் பாருங்க, 114வது சங்கீதம். And that's what the psalmist is also saying in Psalms 114. மூன்றாவது வசனமா, and the verse 3. கடல் கண்டு விலகி ஓடிட்டு, யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. The sea looked and fled, Jordan turned back. யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. Jordan turned back. கடல் கண்டு விலகிட்டு. Here we see the sea looked back and fled. அப்படிப்பட்ட தேவன் நம் தேவனே. And our God is such a great God. இல்லாததை இருக்கிறது என்று அழைக்கிற தேவன். And he's a God who calls us for the things that were not there, he will create them for us. நதி முன்னால தான் ஓடும். Only the rivers will always go in the forward direction. அது உனக்கு எதிராக இருந்தா கர்த்தர் அதை பின்னிட்டு போக செய்வார். But if it is against you, the God will be there so that the river can flow backwards. கர்த்தர் கடந்து போக பண்ணுவார். And God will make you pass through that. தரையில் நடக்கிறது போல மாற்றி விடுவார். And God will change it in situation where you feel like you're walking on a solid ground. ஏனென்றால் எஸ்ஐயா 43 அதிகாரம் 2வது வசனம். And the reason why we also see this is because in Isaiah chapter 43 2வது வசனம் and the verse 2. தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. When you pass through the waters, I will be with you, and through the rivers they shall not overwhelm you. When you walk through fire, you shall not be burnt, and the flame shall not consume you. அது ஒரு பெரிய வாக்குத்தத்தம். And that is a great promise. அந்த வாக்குத்தத்தத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். And God, our God, is greater to do such a promise to us. அவர் மாறாதவர். And he's a God who does not change. அவர் உருவாக்க வல்லவர். He's a God who is capable of doing things. சுகமாக்க வல்லவர். He's capable of healing us. அவர் பயங்கரமான காரியங்களை செய்ய வல்லவர். And he is capable of doing greater things in our life. உங்கள் வாழ்க்கையிலே நன்மைகள் செய்யத்தக்கதாக கர்த்தரை கடந்து போக செல்லுங்கள். And let you allow the Lord to pass over you so that he can do good things to you. அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. The things that he has planned for you, that he wanted to do to you, it can never be stopped. சபை ஜெப வீடு மறுரூபமாக்கப்படுகிற இடம். The church is the prayer house. That is the place where you will be transformed. நம் மறுரூப மாற்றத்துக்கூடாக நாம் கடந்து செல்லணும். And we need to walk towards the path of transformation where we will be transformed. அதுக்கு நாங்கள் வாஞ்சியாயிருக்கணும், என்னை உம்மை போல மாற்றும் கர்த்தாவே. And for that, firstly, we need to have that wantonness in us so that we ask him to be like him. அவரை போல மாற வாஞ்சியுங்கள். Let us all seek him
so that we would be like him. உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் தான் நடக்கும். And then there will be only miracles happening in your life. போராட்டம் வந்தாலும் அந்த போராட்டம் உங்களை மேற்கொள்ளாது. Even if there is a problem in your life, that problem cannot go over you. அந்த ப்ராப்ளம் வந்தா ப்ராப்ளம் அழிந்து போகத்தக்கதாக கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். If there is a problem, he will destroy that problem because he will be with you. யாவரும் எழுந்த வண்ணமா. I request everyone to rise up. கர்த்தர் நல்லவர். Our God is a good God. Thank you, Holy Spirit of the mighty God. யாவரும் எழுந்த வண்ணமாக கர்த்தரை நோக்கி பார்ப்போம். Let us all stand and look at the presence and the things of the Lord. கர்த்தரை நோக்கி பாருங்க. Let us all look at him. Thank you, Holy Spirit. கூடுமே எல்லாம் கூடுமே. Thank you, Jesus. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மாலே கூடாதது ஒன்றுமில்லை. விசுவாசத்தோடு எல்லாரும் பாடுவோம். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். விசுவாசத்தோடு கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடல் புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடல் புயல் அடக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. எல்லாரும் சொல்லுவோம். சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே எல்லாம் சொல்லு. எல்லாம் கூடுமே, Thank you, Lord. உம்மாலே எல்லாம் Lord. கூடும். அற்புதம் செய்ய உம்மால் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. சந்தோஷம் பொழியட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு இருதயங்களும் ஆண்டவரே சந்தோஷத்தினால் நிரப்பப்படுவதாக. இருள்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால். சந்தோஷத்தை கெடுக்கிற எல்லா வல்லமைகளும் அழிக்கப்படும் in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறதோ அது ஓடத்தக்கதாக கர்த்தரின் வல்லமை வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். ஒரு விடுதலையோடு கூடாதது Thank you, Lord. Thank you, Lord. ஒன்றுமில்லை, Thank you, Holy உம்மால் Spirit of the கூடாதது mighty God. விடுதலை விடுதலை ஒன்றுமில்லை. இயேசுவின் நாமத்தினாலே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். ஆண்டவரே விடுதலையாக்க, கூடாதது அற்புதங்களை செய்யும், ஒன்றுமில்லை, சுகம் உண்டாகட்டும். உம்மால் கூடாதது அற்புதங்கள் நடந்தே ஆக ஒன்றுமில்லை. வேண்டும் இயேசுவின் நாமத்தினாலே. மரித்து உயிர்த்தீரையா, ஆண்டவர் உயிர்த்தார். மரணத்தை சதா காலத்தில் ஜெயித்தீரையா. ஜெயத்தை ஆண்டவர் தருகிறவர். மரித்து உயிர்த்தீரையா, எல்லாம் எங்களுக்காகத்தான் மரணத்தை செய்தார். ஜெயித்தவர் எங்கள் மத்தியிலே உலாவுகிறவர். மறுபடி வருவீரையா. அதை காத்திருக்க ஒரு ஆண்டவர் எங்களை மாற்றம் பரிசுத்தமாக்கும் அப்பா. ஒரு மாற்றுங்க, மறுபடி மர்மமாக்குங்க அப்பா. Thank you, Lord. Thank you, Lord. ஒரு மாற்றம் தருவீரையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம்
செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. ஆண்டவரே உச்சம் தடைகிறங்க உள்ள கால்மட்டம் ஒரு மகிமை ஒவ்வொருவரும் பிள்ளைகள் மத்தியிலே கூடத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா. உம் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா. உம் பெயர் கை நீட்டினார் நோய்கள் மறையுதையா. உம் பெயர் கை நீட்டினார் நோய்கள் மறையுதையா. கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும். சபையை ஆண்டவர் விருத்தி அடையத்தக்கதால் எண்ணங்களை மாற்றத்தக்கதால் நடக்கத்தக்கதால் தேவனை மாற்றி வீசத்தக்கதால் இயேசுவின் நாமத்தினால் வனாந்தரத்திலே ஆண்டவர் கீழ்காற்றை அடித்து காளைகளை வனாந்தரத்திலே விழப்பண்ணின தேவன் இந்த இடத்திலும் ஆண்டவர் அப்படியான காரியங்களை செய்ய வல்லவர் செய்ய வல்லவர். Thank you Lord, 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 thank you Lord. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். Thank you Holy Spirit of the mighty God. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுங்க. இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி நன்றி என்று சொல்லுங்க. Thank you Holy Spirit of the mighty God. ஆண்டவரே உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீ நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. கர்த்தாவே வாய்க்க பண்ணுங்க. உங்க நாம மகிமைப்படத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்யுங்க. தேவ நோக்கம் நிறைவேறத்தக்கதால் தேவ மகிமை வெளிப்படத்தக்கதால் காரியங்கள் சித்தி அடையத்தக்கதால் வாய்க்க பண்ணப்படத்தக்கதால் கர்த்தர் ஒரு மாற்றங்களை கட்டளையிடுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு குறைவும் இருக்கக்கூடாது, ஒரு கவலையும் இருக்கக்கூடாது. சந்தோஷம் சமாதானம் செழிப்பு உண்டாகத்தக்கதாக கர்த்தர் மாற்றுவீரார். சுகத்தோடு பலத்தோடு இருந்து தீக்காய்ச்சோடு இருந்து காரியங்களை செய்யட்டும். சாட்சிகளாய் மாறட்டும், சாட்சிகளாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால் கர்த்தர் செய்தார் எனக்காக. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தாரே அந்த காரியத்தை நான் சுதந்தரித்துக் கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் எதை நீங்கள் பெற்றுக் கொள்ளணுமோ இந்த நேரத்திலே கர்த்தரை நோக்கி பாருங்கள். எந்த காரியம் உங்களுக்கு இன்னும் வாய்க்காமல் இருக்கிறதோ அதை வாய்க்க பண்ணணும் என்றால் கர்த்தரை நோக்கி பாருங்கள். கர்த்தரை நோக்கி பாருங்கள். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவ பிள்ளைகள் இந்த நேரத்தில் தேவ பிள்ளைகள் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேவனை நோக்கி பார்க்கிற நேரம் உங்கள் வாழ்க்கையிலே என்னென்ன காரியங்கள் தடையாய் இருக்கிறதோ விரோதமாய் இருக்கிறதோ காரியங்கள் எல்லாம் இருளாக இருக்கிறதோ ஒன்றும் சம்பவிக்கல ஒன்றும் வாய்க்கல என்று அந்த காரியத்தை கர்த்தரை நோக்கி பார்க்கும் போது கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்தவர் ஆபிரகாம் ஈசாக் யாக்கோப்புக்கு செய்த வல்லமையுள்ள தேவன் இந்த மத்தியிலே இருக்கிறார். மத்தியிலே இருக்கிறார். பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ள தேவன் எங்கள் மத்தியிலே இருக்கிறார். Thank you Holy Spirit of the mighty God. ஆண்டவரே, இவர்கள் என்னென்ன காரியங்களை நினைத்து உம் சமூகத்திலே நிற்கிறார்களோ அந்தந்த காரியங்கள் எல்லாம் உம் சித்தத்தின்படி நடப்பதாக, உம் நோக்கத்தின்படி நடப்பதாக. தேவ ஆவியானவர் இவர்கள் இருக்கிற இடங்கள் போகிற இடங்களில் மகிமை மூடி இருக்கட்டும். இவர்கள் எந்த காரியத்துக்கு கடந்து போகிறார்கள் அந்த காரியத்தில் தேவ தூதர்கள் அங்கு முன் செல்லட்டும், முன்பதாக செல்லட்டும். தேவனின் பிரசன்னம் அந்த இடத்தை நிரப்பட்டும். இவர்கள் அமரும் போது தேவ பிரசன்னம் இவர்களை ஆளுகை செய்து கிருபையிலும் வல்லமையிலும் ஞானத்திலும் இவர்கள் விளங்கத்தக்கதாக அங்கு காணப்படுவார்களாக.
ஆண்டவரே உமக்கு நன்றி. அந்த காரியங்கள் சம்பவிக்க போகிறது. கர்த்தாவே, நீ செய்ய போற காரியங்களை கர்த்தாவே உம் பிள்ளைகளுக்கு காண்பித்தருளும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. எம்மாவூரு சீசர்கள் கர்த்தரோடு இருந்தவர்கள் கர்த்தரை சிலுவையில் அறைந்த பிறகு அவர்களுக்குள் ஒரு பின்மாற்றாவி உண்டானது. அவர்கள் தேவ சமூகத்தை விட்டு அவர்கள் வந்த இடத்துக்கே திரும்பி போனார்கள். ஆனால் அவர்களையும் கர்த்தர் விடவில்லை. அவர்களின் கண்களை திறந்தார். அவர்களின் கண்களை திறந்து கர்த்தருக்காக சாட்சியாய் மறுபடியும் அந்த இடத்துக்கு செல்லத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்தார். யாருக்கு சந்தேகமா இருக்கிறது? யாருக்கு அசுவிசுவாசமா இருக்கிறது? அதையெல்லாம் அகற்றி போட உன் கண்கள் துறக்கப்படும். இயேசுவின் நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். ஆண்டவரே, நாம மகிமைப்பட காரியங்களை செய்வீராக, செய்வீராக, செய்வீராக. அற்புதம் நடக்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் செழித்து உயரத்தில் இருக்கணும். இவர்கள் சுகத்தோடு இருக்கணும். பலவீனத்தோடு இருக்கக்கூடாது. போராட்டத்தோடு இருக்கக்கூடாது. இவர்கள் ஆண்டவரே உம் பிள்ளைகள் வாய்க்க பண்ணும் மர்வ மாற்றத்துக்கூடாக கடந்து செல்லணும். என்ம சுவாவங்கள் மாறணும். தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிற காரியங்கள் அகன்று போகணும். இருள்கள், அந்தகார சக்திகள் இவர்களை தாக்கக்கூடாது. தேவன் இவர்களை மதலை வைத்து பாதுகாக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். எந்த சத்துருகளும் இவர்களை தூண்டக்கூடாது. எந்த சத்துருகளும் இவர்களின் அந்த அவயவங்களை தொடக்கூடாது. கர்த்தரின் கரமே இவர்களை இயக்கட்டும். இந்த பிள்ளைகளை இயக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். சிறு பிள்ளைகளுக்காக எல்லாரும் ஜெபிங்க. சிறு பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிங்க. இவர்கள் எங்கு போனாலும், எங்கு சென்றாலும், விளையாடினாலும், படித்தாலும் இவர்களுக்காக ஜெபிங்க. எல்லாரும் ஜெபிங்க. ஒரு குறை இருக்கக்கூடாது. பிள்ளைகளுக்கு ஒரு குறை இருக்கவே முடியாது. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் சிறு பிள்ளைகளுக்காக இந்த வேளையில நான் ஜெபிக்கிறோம். சபைகளாய் ஜெபிக்கிறோம். உம் பிள்ளைகள் ஆண்டவரே, உம் பிள்ளைகள் நீர் தந்த சுதந்திரமாய் இருக்கிற பிரகாரம் இவர்கள் ஒன்றிலும் தோல்வி அடையக்கூடாது. ஒன்றிலும் குறைவு இருக்கக்கூடாது. தேவனின் மகிமை இவர்களை நிரப்பி தேவனின் சித்தம் நடக்கத்தக்கதாக கர்த்தர் விளங்க பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அகற்றும் எல்லா காரியங்களும் தடைகளாய் இருக்கிற காரியங்கள் எல்லாம் விலக்குவீராக இயேசுவின் நாமத்தினால். தேவ பிரசன்னம் பிள்ளைகளை மூடட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். மூடட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் எல்லாத்திலும் இவர்கள் முன்னேறத்தக்கதாக, படிக்கத்தக்கதாக, செயல்களிலே வல்லவர்கள் ஆய், பேச்சிலே வல்லவர்கள் ஆய் ஆண்டவரை மாற்றும்படியா நான் ஜெபிக்கிறேன். தேவ பிரசன்னம் இவர்களை தொடர்ந்து நடத்துவதாக, பாதுகாப்பு இருந்து வழி நடத்தும்படியாக இவர்கள் பிள்ளைகள் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமாய் மாறத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இயேசு என்ற வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். வரப்போற காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்படாதபடி கர்த்தர் எனக்கு முன்பாக போகட்டும் என்று நீங்கள் விட்டு அந்த காரியத்தை செய்வீர்கள் என்றால் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஜோர்தானை போல கொந்தளித்து உங்களுக்கு முன்பாக பயமுறுத்தி கொண்டிருக்கிற காரியத்தை பார்த்து நீங்கள் பயந்து போகாதபடி கர்த்தாவே என்னை அழைத்தவர் நீர் முன் சென்று அந்த யோர்தான் பின்னிட்டு போகத்தக்கதாக மாற்றும் என்று சொல்லும்போது கர்த்தர் உனக்காக அதை பின்னிட்டு போக பண்ணுவார். நீ அழிக்கணும் என்ற காரியத்தில் இந்த காரியம் எல்லாம் மாறுதலாக முடிய கர்த்தர் செய்வார். கர்த்தருக்கு பயந்து காரியங்களை செய்ய. Thank you Holy Spirit of the mighty God. ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி, இந்த நேரத்துக்காக நன்றி. தேவ மகிமை எங்களை மூடி இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தேவ மகிமையை கண்டு அதனால் மூடி இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக.
ஜெபிக்கிறவர்களாயும் ஆண்டவரே உம் வசனங்களை தியானிக்கிறவர்களாயும் அதன்படி நடக்கிறவர்களாயும் ஆசீர்வாதங்கள் என்னென்ன காரியங்கள் இவர்களுக்காக வைத்திருக்கிறீர்களோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. தேவ சித்தம் மாத்திரம் நடக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இவர்கள் போகிற வருகிற இடங்களை ஆண்டவரை பாதுகாத்து வழி நடத்துவீராக. தேவ சமூகம் இவர்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லாத்தையும் வாய்க்க பண்ணும். எந்த தீங்கும் பொல்லாத கிருகைகளும் அந்தகார வல்லமைகளும் இவர்களை தொடாதபடி இவர்கள் மகிமையிலே இருந்து காரியத்தை செய்வார்களாக. தேவ சித்தம் ஒன்றே நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். வருகிற 5ஆம் தேதி, ஏப்ரல் 5ஆம் தேதி சாட்டர்டே, அது ஃபாஸ்டிங் பிரேயர் இருக்கின்றது. குறித்து கொள்ளுங்கள். ஃபாஸ்டிங் பிரேயர். மற்றது 18ஆம் தேதி குட் ஃப்ரைடே அன்று பைபிள் ஸ்டடி இருக்கிறது. அதை குறித்து அதற்காக இப்பயே ஜெபிக்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஏப்ரல் 1வது சனிக்கிழமை ஃபாஸ்டிங் பிரேயர், 18ஆம் தேதி பைபிள் ஸ்டடியாய். அதுக்காக எல்லாரும் ஜெபியுங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்பதுதான் நம் வாஞ்சையும். ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் போது தெய்வ பிள்ளைகள் அதை காணணும், அதை கண்டு சாட்சிகளாய் இருக்கணும். அடுத்த கிழமை சாட்சி சொல்ல நாங்கள் கூப்பிடுவோம். அப்போ சாட்சி சொல்லுகிறவர்கள் தேவனின் நாமம் மகிமைப்பட காரியங்களை செய்ய வேண்டும். சாட்சி என்றா பிரசங்கம் அல்ல. உங்களுக்கு ஆண்டவர் சபை மூலமாய் சபையை எப்படி காண்பித்தார், எந்த ஆசீர்வாதம் கர்த்தர் தந்தார் சபைக்கு, சபை ஜனங்கள் கேட்கும்போது பக்தி விருத்தி உண்டாகத்தான் சாட்சி சொல்ல வேண்டும். அந்த காரியத்திலே நீங்கள் ஏதாவது ஆண்டவர் சமூகத்தில் நின்று சாட்சி சொல்லணும் என்றால் அடுத்த கிழமை உங்கள் காரியங்கள் சாட்சி நேரம் என்று வைக்கப்படும். சாட்சி நேரம் கர்த்தரின் நாமம் மகிமைப்பட இந்த காரியத்தை ஆண்டவர் செய்வார். இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். தகப்பனே, இந்த நாளை இவ்வளவு நேரம் எங்களுக்கு வாய்க்க பண்ணி தந்தீங்க, நடத்தினீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இவ்வளவு நேரம் பிரசன்னம் இருந்ததப்பா. எங்களை நடத்தினீங்க, வழி நடத்தினீங்க. என்னென்ன காரியங்கள் செய்யணுமோ அந்தந்த காரியத்தில் நீங்கள் முன் செல்லுங்க. எந்த இன்டர்வியூவாக இருந்தாலும், வேலை காரியமாக இருந்தாலும், வீட்டு காரியமாக இருந்தாலும் கர்த்தாவே இதை வாய்க்க பண்ணும்படியா நான் சொல்லிக்கிறேன். நீங்க முன் செல்லுங்க, வழி நடத்துங்க. கிருபையும் தயவும் ஞானமும் வல்லமையும் தேவ பிரசன்னமும் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வழி நடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல